நாங்கள் கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையோட கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை குழு, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் டீம். நான் டாக்டர் கேசவன், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை. என் பேர் ஆனந்த் பரதன், நான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் பிரேம்சந்தர், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, மயக்க மருந்து மற்றும் தீவிர சிகிச்சை. I'm Dr. Jayapal, liver transplant surgeon, Ramakrishna Hospital. I'm Dr. Prashant, liver transplant surgeon. வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையோட லிவர் டிரான்ஸ்பிளான்ட் டீம், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை டீம். தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது. ஆனால் ஒரு பெஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் காஸ்ட் அண்ட் குவாலிட்டியை கொடுக்கறதுல இன்னும் அது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் தமிழ்நாட்டில் மிஞ்சி இருக்கிற சேலஞ்ச் அது ஒன்று தான் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எப்படி டிரான்ஸ்பிளான்டேஷனை எந்த டெக்னிக்கல் குறைபாடு இல்லாமல் பண்ணுறது, ஆப்ரேட்டிவ் இல்லை ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இருக்க குறைபாடுகள் எதுவும் இல்லாமல் நல்ல ரிசல்ட் கொடுக்குறது, அதே நேரத்தில் காஸ்ட் கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதற்காக ஒரு சிறிய குழுவாக நாங்கள் கடவுள் அமைச்சு வச்சுருக்காருன்னு நினைக்கிறோம் இங்கே. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஒரு ஹை குவாலிட்டி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷனை எப்படி ஒரு ரீசனபிள் காஸ்ட்டில் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை ஒரு ப்ராசஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு சிங்கிள் டேஸ் ஈவெண்ட்டாவோ இல்லை சிங்கிள் இயரோட கோலாவோ இல்லாமல் எங்களோட லைஃப் டைம் ப்ராசஸாக இந்த ஆப்ரேஷனோட நேச்சர், குவாலிட்டி, காஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேலன்ஸ்க்கு கொண்டு வந்து சமூகத்தில் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட நிறையா பேருக்கு இந்த சிகிச்சை போய் சேர்ற மாதிரி செய்ய முடியுமாங்கிறது எங்கள் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் டீமோட முக்கிய நோக்கம். இதை பற்றி எங்கள் கொலீக்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் டாக்டர் ஜெயபால், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை 2 வகையாக பண்ண முடியும். ஒன்று கெடாவரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட், இன்னொன்று லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். கெடாவரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் இருக்கிற பெரிய சவால் டொனேஷன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு போதுமான அளவு இருக்கிறது இல்லை. அதனால நிறைய பேர் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் கெடாவரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இறந்து போயிடுறதுக்கான சூழ்நிலை அதிகமாயிருது. அதனால தான் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிற என்டிட்டியே ஸ்டார்ட் ஆச்சு. லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சொந்தத்துக்குள்ள குடும்பத்தினர் அவங்களோட பாதி லிவரை சேஃபாக நோயாளிக்கு கொடுத்துக்க முடியும். அப்படி சேஃபாக நோயாளிக்கு கொடுக்கறது மூலமாக நோயாளியும் ரெக்கவர் ஆகி ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். இதில் டோனர் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கொடுக்குறவங்களுக்கு எந்த தொந்தரவும் எந்த சிரமங்களும் வந்துடக்கூடாது. அதுக்காக அவங்கள கம்ப்ளீட்டாக தரவா எப்படி பேஷண்ட்டை செக் பண்ணுறோமோ அந்த மாதிரி டோனர் கொடுக்க போகிறவங்களுக்கும் ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ஸ்கேன்ஸும் பிளட் டெஸ்ட்டும் எடுத்துட்டு அதில் அவங்க கொடுக்கறத சேஃப் தாங்கிறத உறுதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் நாங்கள் ரெகுலராக பண்ணுற ஒரு ஆப்ரேஷன் அண்ட் சேஃபாக பேஷண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் டோனர்ஸ் 2 பேரும் நல்லா ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போயிட முடியும். டாக்டர் கேசவன், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி கெடாவரிக் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் மூளைச்சாவு அடைஞ்சவங்கள்ட்ட இருந்து லிவர் எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. ஒரு சில காரணங்களால் சொந்த பந்தங்கள் லிவரை கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறதுனால அது மூளைச்சாவுகிட்டேருந்து லிவர் எடுக்கிற ஆப்ரேஷன் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் மூளைச்சாவு அடைஞ்சவங்ககிட்ட லிவர் எடுத்து பண்ணால் காஸ்ட் ரொம்ப கம்மியாக நடக்கும் அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு உண்டான முயற்சிகள் தான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ அதுக்கு உண்டான ஆல்ரெடி டொனேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. பட் மேலும் மூளைச்சாவு அடைஞ்சவங்க கல்லீரல் தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. அது ஊக்குவிக்கிறதுக்கு உண்டானது நடந்துகிட்ருக்கு. நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கல்லீரல் தானம் செய்யறதுக்கு முன் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம், என் பேர் பிரேம்சந்தர். நான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மயக்க மருந்து நிபுணர் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தீவிர சிகிச்சை பிரிவுக்கான நிபுணர். ஸோ மற்ற சர்ஜரிக்கும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ என்னென்னா, ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ப்ரீ ஆப்ரேட்டிவ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அது பெரிய முக்கிய பங்கு வகிக்குது. எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு ஒரு நோயாளியை தயார்படுத்துகிறோமோ அது ஆப்ரேஷன் அப்பவும் ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் ஒரு ரெக்கவர் ஆகிறதுக்கும் ரொம்ப முக்கிய காரணமாக அமையுது. ஸோ ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஆப்டிமைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் அப்போ நம்மளுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. லைக் நிறைய ரத்தங்கள் தேவைப்படலாம், பிளட் ப்ரெஷர் மாற்றங்கள் வரலாம். இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நம்ம ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்கோம்.
ஸோ ஆப்ரேஷன் அப்போ எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக ஒரு சர்ஜரி போகுதோ சர்ஜரிக்கு அப்புறமும் ரெக்கவர் ஆகிறதுக்கும் ஓவரால் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜரோட காஸ்ட் குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஐசியூவில் மினிமம் 5லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் இருக்க வேண்டிய நிலை இருக்குது. அப்போ வந்து ப்ரிசைஸாக பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்காக கேர் கொடுத்தோம்னா பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் மட்டுமே இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் கிடையாது. வெல் ட்ரெயின் நர்சஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், அவர் சர்ஜிக்கல் டாக்டர் டீம் அண்ட் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி எல்லாமே இதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஸோ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஒரு குழுவாக எல்லாரும் இருக்கோம். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரையும் நல்ல சிறந்த முறையில் செய்து கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. ஹலோ, நான் டாக்டர் பிரசாந்த், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸ்க்கு ரெகுலர் ஹெல்த் செக்அப் அண்ட் லாங் டேர்ம் மெடிக்கேஷன் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் பேஷண்ட்டோட ருட்டீன் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணாமல் மினிமல் காஸ்ட்டில் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் வித்தவுட் அஃபெக்டிங் த குவாலிட்டி ஆஃப் கேர். ஸோ இதனால் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க நார்மல் லைஃப்பை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம் வித் அன் இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் லைஃப்.